Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. எல்லா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோயம்புத்தூரை பொறுத்தவரை விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு காலையிலிருந்து நடந்தாலும் கூட சோகமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்துக்கு மேல இங்கே அவருடைய வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்லை. ரொம்ப சோகமான ஒரு விஷயம். இந்த பூத்துக்குள்ள போனீங்கன்னா மஸ்கட்லேருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க, டெலிட்டட். அதே போல் எல்லா இடத்துலையும் என்ன லாஜிக்கில் டெலிட் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. பூத்துக்கு 20 பேர் 25 பேர் சம்மந்தமே இல்லாமல், கணவனுக்கு ஒரு போலிங் பூத்தில் ஓட்டு இருக்குன்னா மனைவிக்கு வந்து இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி 3 போலிங் பூத் தள்ளி ஓட்டு போட வச்சுருக்காங்க. சமீபத்தில் என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கப்பா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில் 830 பேர் டெலிட்டட். 830 பேர் ஒரே வாக்குச்சாவடியில் 830 பேர் டெலிட்டட். 830 பேர் இங்கே இருக்கிறாங்க. இது தெரியும், எல்லா எலெக்ஷன்லையும் கூட இது நடக்கிறதான. இந்த முறை வந்து இவ்வளவு பெரிய அளவில் ஒரு மாஸ் ஸ்கேலில் பிளான் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர்த்துக்கு மேலே இந்த அளவுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. ஓட்டர்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் இருக்குது. அதன் பிறகு 801-2 மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல, பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். 830 பேர்த்த ஒரே ஊரில் ஒரே இடத்துல அவருடைய வாக்குரிமை எடுக்கப்பட்டிருக்குன்னா இது நியாயமான முறையில் தான் எலெக்ஷன் கமிஷன் ப்ரீ போல் ப்ரிப்பேர்னஸ், தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பு தங்களுடைய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு. அதையெல்லாம் தாண்டி மக்கள் வந்து உற்சாகமாக இருக்கிறாங்க. ஆனால் இதுதான் எங்களுக்கு பெரிய வருத்தம். இவ்வளவு பேர் பண செலவு பண்ணி மலேசியாவிலிருந்து, மஸ்கட்லேருந்து, வேறு ஊர்லேருந்து வந்தும் கூட அவர்களுக்கு வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இடத்துலையும் நடக்கிற ஸ்டோரி. பல்லடம் சூலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டவுன் வரைக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் கூட ரிட்டர்னிங் ஆஃபீஸர், மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கிட்ட நம்ம டீம் பேசிகிட்டு இருக்காங்க. பல இடத்துல சாலை மறியல் பண்ணியிருக்காங்க, பல இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கான என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நாங்களும் தேடிட்டு இருக்கோம். 1350 ஓட்டு இருக்க இடத்துல 830 ஓட்டு டெலிட் பண்ணால் அது எப்படி, என்ன லாஜிக்கில் அந்த ஓட்டர் சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் 70% ஓட்டர்ஸ் அங்கே இல்லைன்னு. அதனால் அந்த இடத்துல ரீபோல் கேட்குறோம். அங்கெல்லாம் ரீபோல் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். காரணம், எல்லோரும் ஆர்வமாக ஓட்டு போடுறதுக்கு வர்றாங்க. அப்புறம் இரண்டாவது, இன்னுமே எலெக்ஷன் கமிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரொம்ப சுணக்கம் காட்டியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறோம், நாங்கள் வந்து வயதானவர்களுக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுறோன்னு. ஸோ பல இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாமல் இருக்குது. அதுவும் ஒரு பிரச்சனை. ஸோ கோயம்புத்தூர் எங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, மக்கள் நிறைய ஓட்டு போடணும். 3 மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 50.5% வாக்கு பதிவாகிருக்கு. 75% தாண்டினா சிறப்பாக இருக்கும். ஒரு கோவை மாதிரி நகருக்கு எல்லோரும் படித்தவர்கள் நல்லா ஓட்டு போடணும். இன்னும் ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா போலிங் 6 o'clock க்ளோஸ். அதுக்கு மேலே டோக்கன் கொடுத்து 7 மணி வரைக்கும் நீட்டிப்பாங்க. மக்கள் ஓட்டு போடாதவங்க பெரிய அளவில் நீங்கள் வந்து உங்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன முதல்லாம் டீமெல்லாம் போய் பேசிட்டு வந்தாங்க. ஆனால் தேர்தல் அதிகாரி அதுக்கு சரியான பதில் அவர்கிட்ட இல்லை. ஏன்னா ஒரு லார்ஜ் ப்ரிப்பரேஷன், பல பேர் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எங்களுடைய கியூரியஸ் இதே வந்து எப்படி பூத்துக்கு 20 பேர் டெலிட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆச்சரியம். அது எப்படி பூத்துக்கு ஒருத்தர் கணவன் இருப்பாங்க, மனைவிக்கு ஓட்டு இல்லை. உள்ள ஒரு அம்மா எழுதிட்டு இருக்காங்க பாருங்க. இறந்து போன கணவனுக்கு ஓட்டு இருக்கு, அவங்களுக்கு ஓட்டு இல்லை. அதனால் நான் ஓட்டு போடாமல் போக மாட்டேன். அந்த உள்ள இதே இடத்துக்குள்ள உள்ள உட்காந்துருக்காங்க. 2 மணி நேரமாக உட்காந்துருக்காங்க. எனக்கு ஓட்டு உரிமை கொடுங்க, நான் போடாமல் போக மாட்டேன். கிட்டத்தட்ட 40 வருஷமாக போடுறேன். ஸோ ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப புவர். பேசிக் ஹோம்ஒர்க் வந்து ரொம்ப புவர். இதில் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. காரணம், நிறைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்காளர்கள் எல்லாமே ட்ரெடிஷ்னலாக ஓட்டு போடுறவங்க. அவங்க இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நியாயமான நேர்மையான முறையில், நான் இதை கீழே விழுந்துதுங்க, நியாயமான நேர்மையான முறையில் இது செய்திருக்கணும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மக்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள், ஒரு பெரும் உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? ஆனால் இதெல்லாம் கம்பைல் பண்ணிட்டு இருக்கோன்னே. ஒன்று, உடனடியாக ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கும் அப்சர்வருக்கும் இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். நம்பர் 1. ரெண்டாவது, இது எல்லாம் வந்து ஒரு பெட்டிஷனை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த பூத்தெல்லாம் வந்து நீங்கள் 60% ஓட்டை நீங்கள் டெலிட் பண்ணிவிட்டு அதில் வாக்குப்பதிவு நடத்தி அதில் என்ன வரப்போகுதுங்கண்ணே? அது என்ன நியாயமா? அந்த தெப்பக்குளத்தில் ஒரே இடத்துல 200 ஓட்டு டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. அது எவ்வளோ நியாயமாக அது இருக்கும்? அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணி அங்கங்கே ஆர்ஓட்டியும் அப்சர்வர்ட்டையும் கொடுத்துட்ருக்கோம். பட் ஓவராலாக சேலஞ்ச் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் எங்களுடைய கணக்கீட்டின்படி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. நார்மலாக உங்களுக்கு டெலிட் பண்ணும்போது ஷிஃப்டடும்பாங்க, டெத்தும்பாங்க, ஆப்சென்ட்டும்பாங்க. இந்த 3 விஷயத்தான் பார்ப்பாங்க. ஆப்சென்ட், ஷிஃப்டட், டெத், ஏஎஸ்டி அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கிறாங்க. கணவன் வாக்கு இருக்குது, மனைவி வாக்கு இல்லை. ஜஸ்ட் நீங்கள் நம்பலினா இங்கே உள்ள நீங்கள் ரேண்டமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்க்குறோம். நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போய் பாருங்க, ஒரு அம்மா உள்ள அழுதுட்டு இருப்பாங்க ரேண்டமாக. கணவன் இறந்து 5 வருஷம் ஆச்சு. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.